குக்கீசோ குழுக்கள் அரசாங்கத்துல சேர ஓகே சொல்லிருக்காங்க. குக்கீசோ பழங்குடி அமைப்புகள் மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துல திரும்பவும் சேர ஒத்துக்கிட்டாங்க. இது அமைதியை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப்பா பார்க்கப்படுது. அவங்களோட கண்டிஷன்ஸ் மொத்தம் 3. 1, சும்மா வாயில சொல்றதெல்லாம் பத்தாது, எழுத்துப்பூர்வமா எழுதி தரணும். 2வது, சட்டமன்றத்தோட ஒரு யூனியன் பிரதேசத்தை உருவாக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா 3வது கண்டிஷன் என்னன்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு டெட்லைன் வேணும். அந்த டெட்லைனும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இப்போ இருக்கிற மணிப்பூர் சட்டமன்றத்தோட பதவிக்காலம் முடியறதுக்குள்ள இந்த உறுதிமொழிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இது கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய பிரஷரை போடுது இல்லையா? இது அந்த முக்கியமான தேதி பிப்ரவரி 2027. இதுதான் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆக்ட் பண்றதுக்கான கடைசி நாள். இந்த தேதிக்குள்ள கண்டிப்பா உறுதியான நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணுங்கிறது தான் குக்கீசு குழுக்களோட நிலைப்பாடு. மன்றத்துல இருக்கிற 10 குக்கீசு எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இல்லாம மணிப்பூர்ல மறுபடியும் ஒரு ஸ்டேபிளான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வரது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இந்த கோர்ட் நிலைமைய ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது மறுபடியும் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரணும்னா இந்த 10 எம்எல்ஏகளோட கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க பங்கேற்பு தான் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. இப்போ மணிப்பூர் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. இந்த ஒப்பந்தம் ஓகே ஆச்சுன்னா மணிப்பூர் மறுபடியும் ஜனநாயக பாதைக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இது ஃபெயில் ஆச்சுன்னா அதே அரசியல் முட்டுக்கட்ட, முடக்கப்பட்ட சட்டமன்றம், பிரசிடென்ட் ரூல் இதுதான் தொடர்ந்து நடக்கும்.